நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, ஒண்ணுமே புரியல எல்லாருக்கும். எல்லாரும் மண்டையை பிடிச்சுக்கிறாங்க. என்ன தலைப்பு இது, என்ன சொல்ல வராங்க, என்ன பேசுறாங்க, டாப் ஒண்ணும் போல. திருப்பி திருப்பி என்ன கேக்குறாங்க, என்னையா தலைப்பு இது, எதுக்கு இப்படி மாதிரி பேச வைக்கிறீங்க, இது என்னது, அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேணாமா, நீங்க சொல்றதை பார்த்தா பசங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. முடிவுல அதிகமா ஏன் இந்த கூட்டத்தை வச்சிருக்கோம், இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன, கருத்து என்ன அப்படின்றத நீங்க முடிவுல நல்லா அறிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேச பேச நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நானு அடுத்ததாக ஆகாக சகோதரர் வந்து அவருடைய கருத்தை மோஸ்ட்லி இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னும் நீயா நான் போட்டி நடத்துறேன், பட்டிமன்றம் இங்க நடத்துறேன் இல்லையா, பட்டிமன்றம் கிடையாது, நீயா நான் கிடையாது. என்னன்னா அவங்க வருது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எப்படி இருக்கிறீங்க, ரிலாக்ஸ் பண்றதுக்கு உங்களை நீங்க ரிலாக்ஸ் பண்ணீங்க. நான் எப்படி இருக்கேன், இப்ப எப்படி இருக்கிறேன், இல்ல நானு இன்னும் கொஞ்சம் முன்னாடி எப்படி இருந்தேன், இந்த 2 வருஷம் எங்கேயும் ஊழிய போகாம கொள்ளாம இந்த சமயங்கள நான் எப்படி இருக்கேன், ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத நீங்க உங்க கருத்தை பதிவிட வரீங்க. 2 நாள் தெளிவாக என்னுடைய கருத்துக்களை பதிவிட்ட சகோதர வாழ்த்துக்கள். இந்த வேலையில இதோட ஆகாத சகோதரர் ஒருவர் பாகவத்து படிவாக அவருடைய கருத்தை பதிவிடுவார். பெரம்பூர் பகுதியிலே கொடுக்கிற சகோதரர் சாமுவேல் மனோகரன் பாகவத்து அவருடைய கருத்தினை பதிவிடக்கூடிய பிதாவாகிய தேவனுக்கு மகிமை ஆசிரியமும் இன்று மெடல் சிறாக்கால் உண்டாவதாக. குடிவந்தான சபையார் யாருக்கும் நன்றாக பார்த்து நான் பெரம்பூர் கிறிஸ்டியன் சபையில் வருகிறேன். என்னோட பேர் வந்து சாமுவேல். நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம நேரம் பேசலாம். என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து விசுவாசமும் கிரியையும். சோ வாலிப பிரயாணத்துல நம்ம விசுவாசம் கிரியை தான் பேச போறேன். திருமணமானதை பத்தி பேசுறதுக்கு அவங்க வருவாங்க. என்னன்னா, நான் எடுத்துக்கொண்ட ஒரு வாலிபம் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அநேக முறை இதை படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். யோசிக்கையான ஒரு வாலிபம். நம்ம அவரை பத்தி பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றேன். எடுத்துக்கோங்க, நேரம் குறைவா இருக்கிறதுனால அது அநேக காரியங்கள் தான் ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன். 2 ராஜாக்கள் 21 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. 1 நாளாகவும் 3 33 34 35 அதிகாரத்துல அவரை பத்தி நிறைய பேசப்படுறாங்க. இவரோட ஸ்பெஷல் என்னன்னு நான் சொல்றேன். நான் அநேகமா தெரிந்து கொள்ளப்பட்டது, இந்த மனிதர் வந்து ஒரு 8 வயதுல ஒரு ராஜாவுக்கான அதிகாரம் கொடுக்குறாங்க. 6 வயசுல அவங்க தாத்தா சொல்றாரு, இவர் தான்ப்பா தேவன், இப்படி ஒரு தேவன் ஒருத்தர் இருக்காரு. 6 வயசுல சொல்றாரு. 8 வயசுல ராஜா கொடுத்த இந்த மனுஷன் 14வது வயசுல என்ன பண்றாரு, அவருக்கு தெரிந்த அந்த தேவன், ஏன்னா அந்த தேசத்துல என்ன பண்றாங்கன்னா அநேக கடவுள்களை வணங்குறாங்க, அநேக சிலைகளை உருவாக்கி அதை வணங்கி. இவரு என்ன பண்றாருன்னா, நம்ம தேவன் நமக்கு தெரியுது, நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு, நம்ம அப்பாவும் அந்த பேசிட்டீங்க, ஆனா நம்ம தாத்தா சொல்லியிருக்காருன்ற ஒரே ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை வச்சு அவர் திரியில காண்பிக்கிறாரு. என்ன காண்பிக்கிறாருன்னா, அந்த தேசத்துல தேவனை தவிர வேற யாருமே வழங்கக்கூடாது அவரோட சட்டம் சொல்றாரு. 16 வயசு. ஆனா கொண்டு வந்துட்டு அவருக்கு ஒரு பயம். நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, 8 வயசுல நான் எப்படி இருந்ததை நான் 8 வயசுல நான் சர்ச்சுக்கு போவேன், ஆனா ஜாலியா வெளியே விளையாட்டு. 14 வயசுல சர்ச்சுக்கு போவேன், எங்கேயாவது ஊழியருக்கும் போவேன். போனா என்னுடைய 14 வயசுல என்னுடைய மனநிலைமை என்னவா இருக்குன்னா, ஒரு விசுவாசியா போவோம், விசுவாசியா அந்த இடத்துல இருக்கும், விசுவாசியா சபையின் காரியங்களே சபையின் ஊழியர்களே ஈடுபட்டிருக்கோமா கேட்டா பற்று. எப்படி பட்டிருக்கோம்னா, சபைக்குரிய சின்ன சின்ன காரியங்கள் செஞ்சிருக்கோம். ஏன்னா சபையில ஒரு பாய் எடுத்து ஒரு ஊழியம் தான், சேர் எடுத்து போடுறது ஒரு ஊழியம் தான், எல்லாமே ஊழியம் தான். இப்படிப்பட்ட ஊழியங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா இது தேவனுக்கு பிரியமானது கேட்டா பிரியமானது தான். ஆனா அதை தாண்டி நம்ம வெளியே செய்யற காரியங்கள் வந்து அதை அழிச்சு. ஆனா இந்த மனிதரை பார்க்கும்போது, இந்த யோசியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எப்படி நான் ஒரு 6 வயசுல ஒரு காரியத்தை சொல்றாங்க, எப்படி அவருக்குள்ள அந்த வேர் ஊன்றப்பட்டதுன்றது நம்ம படிச்சோம். இந்த அதிகாரங்களை முடிஞ்சா படிச்சுப்பாங்க. அந்த வேர் அவருக்கு ஊன்றப்பட்டது 6 வயசுல ஊன்றப்பட்டது. அவருடைய 24 வயசு 16 வயசு அவர் லைஃப் நீங்க அப்படி 8 அழகா பிரிச்சு பார்க்கணும்.
இந்த உலக மனுஷன் சொல்றது 8 பிரிச்சுப்பாரு. அந்த மாதிரி அவரோட லைஃப் சூப்பரா பிரிச்சுப்பாரு. ஸோ 8 காரியங்கள் தான் அவ்வளவு பிரமாதமா ஒவ்வொருத்தையும் பண்ணிட்டு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துட்டு, ஒருவேளை நம்ம தப்பு பண்றோம், ஒருவேளை இந்த விஷயத்துல நம்ம நிறைய விஷயம் அவருக்குள்ள நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி காரியங்கள்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, நிறைய யோசிச்சு தான் பண்ணுவார். நிறைய ஆலோசனை கற்பனையாளர்கிட்ட நிறைய ஆலோசனைகளை கேட்டு அந்த விஷயங்களை சில விஷயங்களை பண்ணுவார். அப்படி பண்ணாலும் கூட அவர் ஒண்ணுத்த மட்டும் உறுதியா இருந்தார். அந்த வாலிபன் எதுல உறுதியா இருந்தாலும் ஒன்றுக்கு மட்டும் உறுதியா இருந்தார். இதுதான் சொல்லி கொடுத்துட்டு போனது, இதுதான், இதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். இப்ப நம்ம காலகட்டத்திலயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நமக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க, சுவிசேஷம்ன்ற ஒரு பரிசுரம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம முழுமையா அதுல ஈடுபடுறோமான்னு கேட்டா, நானுமே சில விஷயத்துல ஈடுபடல. ஆனா நான் என்ன பண்றேன், முயற்சி செய்யறேன். நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுதான் வழி, சூப்பரா அந்த வழியை போட்டு கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து ரொம்ப பிரமாதமா அந்த வழியை நமக்கு போட்டு போயிட்டாரு. அந்த பவுலும் என்ன பண்றாருன்னா, ஒரு நிருபங்களையும் ரொம்ப தெளிவா நமக்கு காமிச்சிருக்கு. மனுஷன் எப்படிதான் இருக்கணும், ஒரு வாலிபன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாத்தையும் சூப்பரா பிளான் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளோட கடமை என்னன்னா, அந்த பிளான் பண்ணி இருந்தாலே போதும், நமக்கு அந்த பரிசை கொடுத்துட்டு அதை தூக்கி ஓடச்சிட்டாங்க. அது முடிய வேண்டிய இடத்துக்கு நம்ம ஈஸியா ஓடிடலாம். ஆனாலும் கூட நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், நிறைய தயக்கங்கள். வாலிபன் நமக்கு என்ன பண்ணணும், நிறைய தயக்கங்கள் வரும். இப்ப எங்கேயாச்சும் கூப்பிட்டு பேச சொன்னான்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற ஒரு தயக்கம் அநேகருக்கு இருக்கும். அந்த தயக்கம் வேண்டாம். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசும்போது எப்படி பேசணும், ரொம்ப ஈஸியா வரும். இப்ப ஒரு 2 பிரதர்ங்க பேசும்போது ரொம்ப ஈஸியா பேசும். சோ அப்படி போல நினைச்சுக்கிட்டு தேவனுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஒண்ணுமே தேவன் கூட நம்ம உரையாடும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிவிப்பாரு. அநேக வாலிபர்கள் இதுதான் தப்பு பண்றோம். ஊழியத்துக்கு போவோம், ஜாலியா இருப்போம். ஏன்னா சில பேர் நான் பார்த்துருக்கேன், நானும் அதை பண்ணியிருக்கேன். ஊழியத்துக்கு போகும்போது எப்படி போகணும், அந்த பிரதர் ஜாலியா இருக்கும் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள ஈடுபட்டு அதெல்லாம் வேண்டாம். தேவனை மட்டும் நோக்கி பார்ப்போம். தேவன் வந்து நம்ம தேவன் உரையாடும் போது நம்ம நிறைய விஷயம் நடக்கும். ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கலாம். தேவன் கூட நம்ம பேசும்போது அநேக காரியங்கள் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த யோசியாவை நான் ஏன் எடுத்து சொன்னா, நான் பார்த்ததுல ஒரு பிரமிப்பான ஒரு வாலிபர். அநேக வாலிபர்கள் இருக்காங்க, கண்டிப்பா நம்ம நிறைய வசனம் பார்த்துப்போம். பிரசங்கில ஒரு வசனம் கூட இருக்குங்களா, பிரசங்கி அந்த 9:11 9:10 நம்ம வாசிப்போம். வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்பட்டு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதை உன்னை குறிப்பாக்கட்டும், உன் நெஞ்சில் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். வசனமே சொல்றேன், நம்ம கண்ணின் நெஞ்சின் வழிகள் தான் நம்ம நடக்கிறோம். நம்ம மனசு என்ன சொல்லுது, எல்லாமே சொல்லுது. நம்ம இந்த மாதிரி நடந்துட்டு போலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வசனம் ரொம்ப சூப்பரா சொல்லுது. அப்படியே கீழே நம்ம என்ன பண்றோம், முத்திர போற மாதிரி ஒரு வார்த்தை வச்சுட்டாரு, இது எல்லாத்தையும் பண்ணுவா, என்னோட பண்ணு, ஆனால் இவன் எல்லா நிமிஷம் நிறுத்தமும் தேவனுடைய நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று. அப்ப நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கு நிறைய எவ்வளவுதான் இந்த வருஷமா சொல்லுதுல, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க. ஆனா அது எல்லாமே தேவனுக்காக கரெக்ட் தானா, நியாயத்துல அவர் நிப்பாட்டுவாரு. அந்த இடத்துல அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அது கரெக்டானது தானா அப்படின்ட்டு நீங்க பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த யோசியா வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கூட இவரை பத்தி படிங்க. வாலிபர்கள் நமக்கு இவர் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இது டிபேட் மாதிரி போக நினைச்சா இப்படி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா. ஆனாலும் கூட இந்த யோசியாவை பத்தி எடுத்து இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப நிறையவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். ஸோ யோசியாவை பத்தி கொஞ்சம் முடிஞ்சா படிங்க. எனக்கு கொடுத்தது விசுவாசமும் ஒரு கிரியை. இதை நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவேன்னா, அவர் கேட்டதை விசுவாசிச்சாரு. விசுவாசத்தினாலதான் அவரால் கிரியை காண்பிக்க முடியும். என்ன பண்ணாருன்னா, மோசையோட அந்த பிரமாணங்கள் கையில கிடைக்குது. ஸ்பாட்ல என்ன பண்றாரு, அது எல்லாத்தையும் நிறைவேற்று. ஏறக்குறைய அவர் இருந்த 16 வருஷம், அந்த ராஜ்யபாலத்தை 16 வருஷம் இருந்தார். இந்த 16 வருஷமும் இது எல்லாரையும் கணக்கு பஸ்காவே கொண்டாடினாரு. அங்க தேவாலயத்தை என்ன பண்ணா புதுப்பிச்சோம். வேற யாருமே பண்ணல, தாத்தா பண்ணல, அப்பா பண்ணல, இவர் பண்றாரு. தேவாலயத்தை புதுப்பிக்கிறாரு, பஸ்கா கொண்டாடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம படிக்கிறது நல்லதுதான். இப்படிப்பட்ட வாலிபர்களை கூட நாம கூட நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய காரியங்களில் ஈடுபடுவோம். வாய்ப்பளித்த சகோதரருக்கு சபையாருக்கு நான் கேட்கிறேன்.
8 வயசுல இருந்தே என்ன பண்றவங்க ரொம்ப அழகா செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்க பண்படுத்தக்கூடியவங்க இருந்தாங்க. அப்பா இல்ல தாத்தா சொன்னதை அப்பா வழியில தாத்தா சொல்லி கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. வாலிபத்துல அவ்வளவு அழகா அருமையாக செயல்பட்டு இருக்கிறாங்க என்பதை குறித்து எங்க வேலையிலும் கூட அடுத்ததாக திருமணமான சகோதரர் அவருடைய கருத்தையும் அவருடைய காரியத்தையும் குறித்து சொல்லும்படி அவரை அன்பாக கேட்கிறேன். பகுதியில கொடுக்கிறதான சபையிலிருந்து வந்திருக்கிற ஜெயபாரர்கள் பார்க்க வந்து அவருடைய கருத்தை பதிவுபடி அன்பாக கேட்டேன். நேரத்தை கவனத்தில் கொள்ளும்படி அன்பாக வந்திருக்கிறதான தேவனுடைய ஜனங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியை வந்து தெரிவித்திருக்கிறேன். என்னுடைய பெயர் கே ஜெயக்குமார், வியாசர்படி பகுதியிலே வருகிறேன். சகோதரர் சொன்னது போல, முதல்ல பேசினார் இல்லையா ஒரு சகோதரர் சொன்னது போல, வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது நிறைய கமிட்மெண்ட் இருக்காது, அதனால ஊழியத்தை நான் நிறைய செய்யலாம்னு சொல்லி சொன்னார் இல்லையா. இன்னைக்கு வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் கமிட்மெண்ட்ஸ் இல்லைனாலும் நீங்க நிறைய பேரை கமிட் ஆகாம கிடையாது. உண்மையா இல்லையா? நீங்க கை தூக்கும்பா கமிட் ஆக யாரா இருக்கீங்கன்னு சொன்னா தூக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? சொல்லல முடியாது இல்லையா? அது போல கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் கமிட் ஆகினாலும் அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வெளியே கூட்டு போகணும், அங்க போகணும், எங்க போகணும், இது வாங்கணும், அது வாங்கணும். அவங்க கூட என்ன பண்ணணும், நீ கூட போனாலும் அவளுக்கு சேவை செய்வதற்காக என்ன பண்ணணும், அந்த கமிட்மெண்ட்ஸை நீயே தானா தூக்கி தலைமையில போட்டுக்கணும். ஆனால் திருமணம் ஆன பிறகு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரிகளுடைய மனைவி என்ன பண்ணலாம் வச்சுங்களேன், அவர்கள் விசுவாசத்துக்குள்ள இருந்து சபைக்குள்ளாக வரும் பொழுது அவர்களுடைய சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், அவருடைய செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படின்னு சொல்றீங்களா? முதல்ல தேவன் ஆதாம் உருவாக்குனாரு இல்லையா, அவர் ஒரு வாலிபனை தான் உருவாக்கணும். முதல்ல அப்படியே விட்டு இருக்கலாமே, ஏன் அவருக்கு ஒரு துணை அங்க ஏற்படுத்தினாரு? மர்க்கியில வாசிக்கும் பொழுது தேவனுடைய சந்ததி வரணும் இல்லையா, அதுதான் தேவனுடைய திட்டமே. அப்ப தேவனுடைய சந்ததி வரணும்னா இருவரும் சேர்ந்து ஊழியர் செய்யணுங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், டபுள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ வாலிபனா இருந்து ஊழியர் செஞ்சினா உனக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். இதே உன்னோட மனையோட சேர்ந்து நீ ஊழியர் செய்யும் போது டபுள் ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு வருது. வேணாம் சொல்லுவோம், யாராச்சும் வேணாம் சொல்லுவோமா? நிச்சயமா வேணாம் சொல்ல மாட்டோம். அப்போ டபுள் ஆசீர்வாதம் கிடைக்கிற பட்சத்துல ஒரு தனி மனுஷனும் சரி, ஒரு சகோதரியும் சரி, திருமணம் ஆன பிறகு உடைய மனைவியோட சேர்ந்த கணவனோ இல்ல கணவனோட சேர்ந்த மனைவி என்ன பண்ணலாம், தாராளமா ஊழியர் செய்யலாம். எப்படி நம்மளால செய்ய முடியும்னு சொல்ல முடியும்? வேதத்தை நாங்க வாசிக்கும் பொழுது ஆதியாகம புத்தகத்துல ஆபிரகாம் என்ன பண்ணாரு, உடைய மனைவி குடி கொண்டு எல்லாத்துக்கும் ஊழியத்துக்கு கடந்து போனாரு. நீ வீட்டுல இரு, நான் மட்டும் போய் ஊழியர் செஞ்சு சொல்லிட்டு விட்டு போல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, தேவால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணணும், நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய மனைவியோட சேர்ந்து பெற்றுக் கொள்ளணும். இப்ப ஏதாவது குடும்பத்துக்கு வரும், ஒரு ஊழியத்தின் ஒரு குடும்பத்துக்கு போற வச்சுங்களேன், அங்க போயிட்டு கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம போற தீர்த்து இருக்கு, நீ தனியா போனா என்ன பண்ண முடியும், உன்னால நிறைய விஷயங்களை சகோதர கூப்பிட்டு தனியா தான் பேச முடியும். இதே உடைய துணைவியார கூட நீ போன வச்சுங்களேன், தன்னுடைய துணைவியார வந்து அந்த சகோதரிகிட்டையோ நம்ம வந்து அந்த சகோதரியை பேசி என்ன பண்ணலாம், இருவருக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், புரிதலை ஏற்படுத்தி அங்க ஒரு ஊழியத்தை நம்ம என்ன பண்ணலாம், நிறைவேற்றலாம். ஆகவே திருமணம் ஆன பிறகு நிச்சயமா நம்மளால ஊழியம் செய்ய முடியும். அதை என்ன சிறப்பா செய்ய முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா வாலிபுரத்துல ஏன் செய்ய முடியாதுனாக்கா, முதல்ல சொன்னது போலதான் ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஊழியத்துக்கு கூப்பிடுறோம் வச்சுங்களேன், எங்கேயாச்சும் சண்டே டைம்ல ஒரு டாக்ஸ் கூப்பிடுறோம், என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ன பண்றேன் நான் வெளியே போன பிரதர், இல்ல குடும்பம் வேற ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம், சாதுபா சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடும். ஆனா திருமணம் ஆனவருக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம மனைவி என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு பொய் சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா நீ கொஞ்சம் தூரம் போன ஒரு 1/2 மணி நேரத்தை போடிப்பாங்க, ஹலோ எங்க இருக்காருன்னு இல்லையா, ஊழியத்துக்கு போறோமா, போயிட்டியா, எத்தனை எவ்வளவு நேரம் ஆகும், 1/2 மணி நேரமா, 1/2 மணி திரும்ப ஒரு போன் வரும், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா வரலையா இன்னொன்னு. அப்போ நம்முடைய கமிட்மெண்ட் தாண்டி நம்மளால எக்ஸ்ட்ரா எதுவும் செய்ய முடியாது, நம்ம இஷ்டத்தை எதுவும் செய்ய முடியாது. ஒரு காரியத்துக்கு ஒரு திட்டம் வரும்னா அதை குறித்து என்ன பண்ணலாம், சிறப்பா செஞ்சுட்டு நம்ம வந்துடலாம். ஆகவே வாலிப பிராயத்துல மட்டுமல்ல, திருமணம் ஆன பிறகும் தன்னுடைய மனைவியோட சேர்ந்து என்ன பண்ணலாம், ஊழியத்தை சிறப்பா செயல்படுத்த நிச்சயமா நம்மளால என்ன பண்ண முடியும் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். என் தமிழ் நான் சொல்றேன். சகோதரர் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொன்னாரு,
செய்ய முடியும்னாரா செய்ய முடியாதுன்னாரா? உங்களுக்கு என்ன தோணுது? இல்லம்மா கேட்கல. செய்ய முடியும். இது பண்ணா நல்லாவே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்காரு. செய்ய முடியும். டு த பிலீவர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you. வேதத்தை முறையாக படிக்க விருப்பமா? வேத பாடங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள பைபிள் ஸ்டடி என டைப் செய்து 9962154036 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.